வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் 15ஆம் தேதி அரச பொது விடுமுறை தினமாக அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற காணி சுவீகரிப்பு நடவடிக்கையை நிறுத்துமாறு கோரி யாழ் மாவட்ட செயலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம். காணாமற் போனோருக்கு உடனடி நிவாரணம் பெற்றுத்தர கோரி மூதூரில் கவனஈர்ப்பு போராட்டம். இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற காணி சுவீகரிப்பு நடவடிக்கையை உடன் நிறுத்துமாறு கோரி சிலர் யாழ் மாவட்ட செயலகத்தின் அரசாங்க அதிபர் காரியாலயத்தை முற்றுகையிட்டுள்ளனர். யாழ் ஆணைக்கோட்டை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான காணியை சுவீகரிப்பதற்காக நில அளவீட்டு அதிகாரிகள் இன்று காலை சென்றிருந்த போது அங்கு கூடிய மக்கள் பிரதிநிதிகளும் பொதுமக்களும் தமது கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதனையடுத்து காணிகளை அளவீடு செய்யும் பணி நிறுத்தப்பட்டதாக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த சம்பவத்தை அடுத்து யாழ் மாவட்ட செயலகத்திற்கு சென்ற குழுவினர் அரசாங்க அலுவலக இந்த போராட்டம் தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் நியூஸ் போஸ்டின் பிராந்திய செய்தியாளர் விக்னேஸ்வரன் கஜீபன். யாழ் மாவட்டத்தில் ராணுவ தேவைக்காக சுவீகரிக்கப்படுகின்ற காணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த கோரி தற்பொழுது யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகனுடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். இந்த முற்றுகையிலே அரசியல்வாதிகள் மற்றும் பொதுமக்கள் என கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய தினம் காலை யாழ் ஆணைக்கோட்டை கூலாவடி பகுதியில் 5 பேருக்கு சொந்தமான 16 ஏக்கர் காணியை ராணுவ தேவைக்காக அளவீடு செய்வதற்காக நிலை அளவு திணைக்களத்தினர் இந்த தினம் அங்கு பிரசனமாக இருந்த போது அங்கு கூடிய காணி உரிமையாளர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுடைய கடும் எதிர்ப்பினால் அந்த நில அளவை பணிகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன. பின்னர் யாழ் மாவட்ட செயலகத்தில் தற்பொழுது அந்த குறித்த குழுவினர் பிரசன்னமாகி யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகனுடைய அலுவலகத்தை பூட்டி அதற்கு முன்பாக தற்பொழுது கவன ஈர்ப்பிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் யாழ் மாவட்டத்திலே தற்பொழுது ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்படுகின்றது. குறிப்பாக போலீசாரும் பெருமளவிலே அந்த இடத்திலே குவிக்கப்பட்டிருப்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ் மாவட்ட செயலகத்திலிருந்து நியூஸ் செயலுக்காக விக்னேஸ்வரன் கஜீபன். எதிர்வரும் 15ஆம் தேதி அரசு பொது விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் வஜிர அபேவர்தன இதனை குறிப்பிட்டார். பெரும்பாலான தனியார் நிறுவனங்களும் இந்த தினத்தை விடுமுறை தினமாக அறிவித்துள்ளன. உதாரணமாக தொழிற்சாலைகள் அனைத்திற்கும் விடுமுறை தினமாகும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அலுவலகங்களை திறப்பதால் பயனில்லை. யாரும் வரப்போவதுமில்லை. சேவைகள் இடம்பெறப்போவதில்லை. பாரிய நிதி வீண் விரயம். විශාල ධන පාඩුවක් සිදු වෙන්නේ. මොකද පැමිණීමක් සිදු වෙන්නේ නැහැ, රාජකාරියක් සිදු වෙන්නේ නැහැ. ඒතකොට කාර්යාලයක් කරලා අපරාධේ විශාල මුදල් නාස්තියක්. ඉතින් ඊට වැඩිය වැදගත් අපේ හින්දු සිංහල චාරිත්‍ර වාරිත්‍රම වලටම ප්‍රමුඛත්වය දෙන්නේ. இன்றுடன் சேவையிலிருந்து ஓய்வு பெறும் போலீஸ் மா அதிபர் என் கே இளங்கோன் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டார். මාවෙනුවනු විශේෂයෙන්ම ශ්‍රී ලංකා පොලිසිය අපට දක්වන ලද සහයෝගයට නැවතවරක් මම කෘතඥතාවය පළ කරනවා. இதுவரை காலமும் நீங்கள் எனக்காக விசேடமாக இலங்கை போலீசாருக்காக எங்களுக்கு வழங்கிய ஒத்துழைப்புக்காக மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எம்லிபிடிய சம்பவம் வரை சவாலான பல சந்தர்ப்பங்களை இலங்கை போலீசார் எதிர்நோக்கினர். මෙරටේ අපරාධ විසඳීමේ ප්‍රතිශතය 44%ක් ප්‍රවතුන ඒ ප්‍රතිශතය நாட்டில் 44% காணப்பட்ட குற்றச்செயல்கள் 2014ஆம் ஆண்டாகும் பொழுது 59% அதிகரித்தது. குற்றங்களை குறைக்கும் செயல்களை வெற்றிகரமாக செய்தோம். போதைப்பொருள் வியாபாரத்தினை ஒழிப்பதற்காக சுற்றி வளைப்புகளை வெற்றிகரமாக போலீசார் முன்னெடுத்தனர். සක්‍රියව පවත්වාගෙන යාමට සහ වැටලීම් කටයුතු වැඩි කිරීමට පොලිසිය සමත් වෙනවා. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உடனடி நிவாரணம் பெற்றுத்தர கோரி திருகோணமலை மூதூரில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மூதூர் பிரஜைகள் குழு ஏற்பாடு செய்த கவனஈர்ப்பு போராட்டம் மூதூர் பிரதேச செயலக வளாகத்தில் நடைபெற்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் பரிந்துரைகளை நிறைவேற்றுமாறும் யுத்தத்தின் பின்னர் சரணடைந்த தமது உறவுகளுக்கு என்ன நிகழ்ந்துள்ளது மற்றும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி வாசகங்களை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது.
காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. ஆகையினால் இந்த காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது, யார் செய்தது என்பது இனம் காணப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்குவதோடு மட்டுமல்லாது இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் வாழ்வாதாரம், அந்த பிள்ளைகளுடைய கல்வி, அது சம்பந்தமான நிரந்தரமான ஒரு வருமானத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும், அது மாத்திரமல்லாது இப்படியான ஒரு நிகழ்வுகள், இப்படியான ஒரு காணாமல் ஆக்கப்படும் என்ற நிகழ்வுகள் இனிமேல் நடைபெறாது என்பதை இந்த அரசானது உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், இன்று இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் உறவினர்கள் இந்த மூது பிரச செயலகத்தில் முன்னாள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுகின்றனர். அண்ணனை தந்தா காணும் எங்களுக்கு ஒரு தருமே வேணாம், எங்களுடைய சகோதரம் வேணும். எங்களுடைய நான் பதற மாதிரி எத்தனையோ அம்மா அப்பா சகோதரங்கள் எல்லாம் பதறது, எங்களோட சகோதரத்தை எடுத்து தாங்க தயவு செய்து. எங்கள் மகன் ஒரு ஆள் காணாமல் எல்லாம் தேடி எனக்கு அலைஞ்சி கடைசியில் நானும் நோய் வாய்ப்பட்டு என்ன அவரையும் இழந்துட்டேன். ஒரே ஒரு மகன் எங்களுக்கு வயது வைத்து எங்களோட மகனை எடுத்து தாங்க, நாங்க தேடாத இடமும் இல்ல. ராணுவம் தாண்ட புள்ளைய வச்சிருக்குது, எங்களுக்கு எடுத்து தாங்க. அப்ப அந்த புள்ள 3 பேர்ல எனக்கு ஒரு உதவியும் இல்லை. எனக்கு சமத்தியால ஏதாலையும் எனக்கு ஒரு உதவியும் இல்லாம நான் இப்ப சரியான கஷ்டம். எனக்கு எங்களை உயிர் வேணும், எங்களை புள்ள 3 பேர் எனக்கு வேணும். நான் சரியான எல்லா கஷ்டங்களும் இருக்கு. நான் கையாண்டாரும் கலந்து வழி தான் நான் ஜீவியம் போகுது. சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியில் மதுபோதையில் வாகனம் செலுத்துபவர்களின் சாரதி அனுமதி பத்திரத்தை பறிமுதல் செய்ய உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இன்று முதல் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதற்கு முன்னரும் மதுபோதையில் வாகனத்தை செலுத்தியவர்களின் சாரதி அனுமதி பத்திரத்தை பறிமுதல் செய்து மீண்டும் தற்காலிக அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டதாக போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் அமரசிறி சேனநாயக்க குறிப்பிட்டார். எனினும் இன்று முதல் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தினை வழங்காதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் தெரிவித்தார். இதன் காரணமாக புதுவருட காலப்பகுதியில் மதுபோதையில் வாகனத்தை செலுத்துவதை தவிர்க்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். கிழக்கு பல்கலைக்கழக திருகோணமலை வளாகத்தில் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த கல்வி நடவடிக்கைகளை மீள ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமே எதிர்வரும் 25ஆம் தேதி கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக திருகோணமலை வளாக முதல்வர் வல்லிபுரம் கனகசிங்கம் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக விடுதிகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ள மாணவர்கள் எதிர்வரும் 24ஆம் தேதி தமது விடுதிக்கு சமூகம் அளிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை திருகோணமலை வளாகத்தில் இரு மாணவ குழுக்களிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பான ஒழுக்காற்று குழுவின் விசாரணைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் வளாக முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய விசாரணை அறிக்கை கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த மோதல் சம்பவத்துடன் தொடர்புடைய 15 மாணவர்களுக்கு குற்றப்பத்திரிகை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திருகோணமலை வளாக முதல்வர் வல்லிபுரம் கனகசிங்கம் கூறியுள்ளார். குறித்த மாணவர்கள் எதிர்வரும் 19ஆம் தேதிக்கு முன்னர் எழுத்து மூலமான பதிலை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை வளாகத்தில் முகாமைத்துவ பிரிவு மாணவர்களுக்கும் சித்த மருத்துவத்துறை மாணவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலை அடுத்து கடந்த மார்ச் 14ஆம் தேதி தொடக்கம் மீள் அறிவித்தல் வரை கல்வி நடவடிக்கைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் போராளிகள் வாழ்வில் எதிர்நோக்கும் துன்பங்கள் சொல்லில் அடங்காதவை. செல்வராசா சுரேஷும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. மட்டக்களப்பு டாவர்காடு கிராமத்தில் வசித்து வருகின்றார் முன்னாள் போராளியான செல்வராசா சுரேஷ். யுத்தம் மௌனிக்கப்பட்டதை அடுத்து சரணடைந்த இவர் 2009ஆம் ஆண்டு புனர்வாழ்வு பெற்று விடுதலையானார். விடுதலையானவருக்கு வாழ்வின் நீரோட்டத்தில் இணைவது பாரிய சவாலாகியது. சாதனையாளர்களாக சஞ்சரித்த இவர்கள் இன்று வாழ்வெனும் சிறைக்குள் அகப்பட்டுள்ளனர். தன்னலம் கருதாது தரணியில் தடம் பதித்தவர்கள் இன்று யாரும் கவனிப்பாரற்ற நிலையில் வாழ்வின் ஒரு மூலைக்குள் முடங்கி போயுள்ளனர். யுத்த ரணங்களால் எஞ்சியது உடலின் யுத்த வடுக்கள் மாத்திரமே. தாயின் அரவணைப்பில் வாழ்ந்து வரும் இவருக்கும் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் சமுர்த்தி நிவாரணமும் 3000 ரூபாய் கொடுப்பனவும் மாத்திரமே கிடைக்கின்றது. எனது 2007ஆம் ஆண்டு நான் எனது 2 கைகளையும் இழந்த நான். எனக்கு இந்த அரசாங்கத்தால் மாதம் 3000 காசு கொடுப்பன வந்து கொண்டிருக்கு. அதாவது எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் சமத்தி அதாவது காசு வந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வருமானத்தில் எங்களுக்கு போதமான இதாக காணாததுனால அம்மாவும் சரியான கஷ்டப்பட்டு தான் வயல் நெல் புறைக்கு தான் கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டிருக்காங்க. மருத்துவ செலவுக்கும் போதான இதாக காணாமல் இருக்கின்றது. அதனால எனக்கு ஒரு சுபத்தொழிலான உதவியை தருமாறு அரசாங்கத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். வெளிநாட்டில் இருக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் சத்தியம் மூலமாக எங்களை ஒளிபரப்பை பார்த்து கொண்டு நிதியை திரட்டராக நாங்கள் கேள்விப்படுகின்றோம். அந்த நிதி எங்களிடம் கிடைக்கப்படுவதில்லை. அதனால எங்களுக்கு உதவி செய்யும் விரும்புபவர்கள் அந்த உதவியை எங்களிடம் தொடர்பு கொண்டு
அந்த உதவியை தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நிரந்தர வருமானமின்றி வாழ துடிக்கும் இவருக்கு உதவுவதற்கு யாரும் முன்வருவார்களா என் வாழ்வின் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் என்பதில் ஐயமில்லை. பண்டாரகம பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 12 பேர் காயமடைந்துள்ளனர். கொழும்பிலிருந்து பண்டாரகம நோக்கி பயணித்த கேப் வண்டி ஒன்று ஹொரண நோக்கி பயணித்த வேன் மற்றும் முச்சக்கர வண்டி ஆகியவற்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்துக்குள்ளான வாகனங்களில் பயணித்த 12 பேர் காயமடைந்த நிலையில் பண்டாரகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் பாணந்துறை ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். 21 வருடங்களுக்கு பின்னர் நிர்மாணிக்கப்பட்ட முதலாவது மாதிரி கிராமம் வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாசவினால் இன்று முற்பகல் மக்களிடம் கையளிக்கப்பட்டது. வெளியோயா சம்பத் நுவர இசுருபுர மாதிரி கிராமமே இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி காலஞ்சென்ற ரணசிங்க பிரேமதாசவின் காலத்திற்கு பின்னர் நிர்மாணிக்கப்பட்ட முதலாவது மாதிரி கிராமம் இதுவாகும். கடந்த அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட மாதிரி கிராம திட்டத்தின் கீழ் நாடு பூராகவும் 40 மாதிரி கிராமங்களை உருவாக்கும் நோக்கில் மக்களின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டம் இதுவாகும். இசுருபுர கிராமத்தின் வீதி மற்றும் நீர் மின்சார கட்டமைப்புகளும் இந்த திட்டத்தினுள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் மனுஷ நாணயக்கார இன்று கடமைகளை பொறுப்பேற்றார். இந்த நிகழ்வு கொழும்பு கோட்டை பிரஸ்டல் வீதியில் அமைந்துள்ள அமைச்சின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. சரணங் கச்சாமி வேரமணி செக்கத்தங் வேதிலப்போ விண்ணோதி சுபடிபன்னோ பகவதோ சாவக சங்கோ உபடிபன்னோ பகவதோ சாவக சங்கோ ஞாயபடிபன்னோ பகவதோ சாவக சங்கோ சுவாமீதி படிபன்னோ பகவதோ சாவக சங்கோ யதிதம் சத்தாரி புரிச யுகானி அட்ட புரிச முக்தராயேச பகவதோ சாவக. இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 2:25 மணித்தியால செய்தியில். வணக்கம்.